ஒரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொள்ளும். நான் கஜந்தினி. அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கி ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கு. சாதாரணமாக பொதுமக்கள் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு வங்கிக்கு போய் ஒரு கணக்கொன்ற திறக்கக்குள்ளே நாங்கள் எங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்கி தான் இந்த ஒரு கணக்கொண்ட திறப்போம். அப்படி தேசிய அடையாள அட்டை அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு போகாட்டி நாங்கள் எங்களோட டிரைவிங் லைசன்ஸையோ அல்லாட்டிக்கு எங்களோட பாஸ்போர்ட் நம்பரையோ கொடுத்து ஒரு புத்தகத்தை நாங்கள் வளமையாக திறந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நிலப்பாடு தான் இலங்கையில் இருந்து வந்தது. ஆனால் இனி வர்ற காலத்தில் நாங்கள் வர்த்தக வங்கியில் அல்லாட்டிக்கு வேறு ஏதாவது நிதி நிறுவனங்களில் போயிட்டு எங்களுக்குன்ற ஒரு சொந்த கணக்கை நாங்கள் ஆரம்பிக்கக்குள்ள கட்டாயமாக தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வழங்கித்தான் நாங்கள் எங்களோட கணக்கை திறந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை இன்றைக்கு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கு. இதுக்கு பதிலாக நாங்கள் எங்களோட கடவுச்சீட்டு இலக்கத்தையோ இல்லாட்டிக்கு சாரதி அனுமதி பத்திர இலக்கத்தையோ கொடுக்க முடியாது என்றதையும் சொல்லியிருக்கு. அதே நேரம் இப்போ வரைக்குமே கொஞ்சம் பேர் தான் இந்த வர்த்தக வங்கிகளில் இல்லாட்டிக்கு நிதி நிறுவனங்களில் கணக்கை ஆரம்பிக்கக்குள்ள தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுக்காம சாரதி அனுமதி பத்திரத்தையோ இல்லாட்டிக்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வச்சியோ ஒரு கணக்கு இலக்கத்தை ஆரம்பிச்சிருக்கணுமா. அந்த மாதிரியான ஆக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த வருஷம் டிசம்பர் 31 முன்னதாக தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுக்கலாம். இப்ப ஒரு கேள்வி வருகிறது, இலங்கையில இருக்கிற ஆக்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை கொடுக்கலாம். ஆனா இலங்கையில இல்லாம வெளிநாட்டுல வசிக்கிற ஒரு ஆள் இலங்கைக்கு வந்து போவாரா இருந்தா அவர் அந்த வர்த்தக வங்கியிலையோ அல்லது நிதி நிறுவனத்திலேயோ ஒரு கணக்கு இலக்கத்தை ஆரம்பிக்கணும் என்று சொன்னா அவர் என்ன செய்யணும் என்ற கேள்வி வருது. அந்த மாதிரியான ஆக்கள் வேணுமெண்டா தங்களோட கடவுச்சீட்டு இலக்கத்தை கொடுத்து கணக்கை ஆரம்பிக்கலாம் என்றும் சொல்லப்படுது. இது ஏன் இப்படி ஒரு நடைமுறையை இலங்கை மத்திய வங்கி கொண்டு வருதுன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட வர்த்தக வங்கி அல்லாட்டிக்கு நிதி நிறுவனம் ஒருவேளை சரிவடைஞ்சிட்டுதுன்னு சொன்னா அந்த நிதி நிறுவனங்கள்ல இருந்து திருப்பி நாங்கள் காசை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த தேசிய அடையாள இலக்கம் தான் உதவும்ன்றதை சொல்லியிருக்குது. அதே நேரம் இன்று 21 டிசம்பர் 2024 இலங்கையில் 2 இடத்துல பாரிய விபத்துக்கள் பதிவாகி இருக்குது. அந்த வகையில் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்து கொண்டிருக்க இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் ஒன்று கடுகண்ணாவ பகுதியில் வச்சு வளைவில் திரும்பிக்க வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் ஒரு மரத்தோட போய் மோதி இருக்கு. சம்பவ இடத்துல இருந்தாக்கள் விபத்தில் காயமடைந்தோரை வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கிறோம். அந்த வகையில் இந்த விபத்தில் 9 பேர் இதுவரைக்கும் காயமடைந்திருக்கிறதா தெரிவிக்கப்படுகின்றது. இன்னொரு விபத்து சம்பவமே இன்றைய நாளில் பதிவாகி இருக்குது. கண்டி ஹட்டன் பிரதான வீதியில் இருக்கிற மல்லியப்பு சந்தியில தான் இன்னொரு விபத்து சம்பவம் நிகழ்ந்திருக்கு. ஹட்டன்லேருந்து கண்டியை நோக்கி பயணித்த ஒரு தனியார் பேருந்து தான் இந்த விபத்துக்கு இலக்காகி இருக்குது. இந்த பேருந்து சாரதீன்ற கவனக்குறைவால் 20 அடி பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறோம். இந்த விபத்து சம்பவத்தில் 5 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் உட்பட 2 முதியவர்கள் 3 பேர் பலியாகி இருக்கிறோம். அதே வேளையில் அந்த பேருந்தில் பயணித்ததில் 30க்கும் மேற்பட்ட ஆக்கள் காயமடைஞ்சிருக்கிறதாவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காயமடைந்தவர் டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலையில தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோமா. அதுலயும் சில பேர் நிலை கவலைக்கிடமா இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலதிக சிகிச்சை தேவைப்பட்ட ஆக்களுக்கு கண்டி மற்றும் நாவலப்பட்டிய வைத்தியசாலைக்கு அவை இடம் மாற்றப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நெல்மெதுர கட்டடத்தில் அமைஞ்சிருக்கிற உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின்ற கேட்போர் கூடத்தில் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்திருக்குது. அந்த கலந்துரையாடல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, அவருடைய செயலாளர், அதை விட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அரசாங்க அதிபர்கள் உட்பட நிறைய பேர் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கணும். அந்த மீட்டிங்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இந்த நாட்டை கட்டியெழுப்புற நோக்கமாக ஒரு திட்டம் ஒன்றை முன் வச்சிருக்கிறார். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா. இது அடுத்த வருஷம், அதாவது 2025 ஜனவரி 1 ஆரம்பிக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் என்னென்ன தொழிற்பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், வறுமையை ஒழிச்சு இலங்கை மக்களின் தராதரத்தை உயர்த்துறத முதலாவது கொள்கையாகும். 2வது டிஜிட்டல் மயமாக்கம். 3வது சமூகத்தை கருத்தியல் ரீதியா மாற்றி அமைக்கணும் என்றதையுமே இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறார். தொடர்ந்து அந்த மீட்டிங்ல என்னென்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, இப்ப வரைக்குமே இலங்கையில ஏராளமான அரச சேவைகள் இருந்து வருகின்றது. குறிப்பா சொல்ல போய்க்கல
வைத்திய சேவை இருக்குது, சுகாதார சேவை இருக்குது, வங்கி சேவைகள் இருக்குது. அப்படி பல சேவைகள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலுமே மக்கள் குறித்த ஒரு சேவையை பெறுறதுக்காக வேண்டி வரைக்குள்ள சேவையை வழங்குகிற அதிகாரிகள் அந்த மக்களை காத்திருக்க செய்கிறதாலேயும் அவர்கள்ட்ட லஞ்சம் வாங்குறதாலேயும் அந்த மக்களுக்கு தேவையான சேவையை சரியான முறையில் கொடுக்காததாலேயும் மக்கள் மத்தியில் இந்த அரச சேவை தொடர்பாக ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் இப்போ வரைக்குமே காணப்படுது. இந்த நம்பிக்கை இல்லாத தன்மை காரணமாக தான் இலங்கையிட முழு கட்டமைப்புமே ஒரு சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. இப்போ அந்த நம்பிக்கையை நாங்கள் திருப்பி பெற வேணும் என்ற நோக்கத்தோட அனுரகுமார திசாநாயக்கா என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு 18 பேரை கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்கிறார். இந்த குழு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இலங்கையில் நடைமுறையில் இருக்கிற சகல அரச நிறுவனங்களுக்கும் சென்று ஒரு மீளாய்வு ஒன்று செய்ய போகுது. அப்படி செய்யக்குள்ள ஒவ்வொரு அரச சேவை நிறுவனங்கள்லையும் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அது என்னென்ன மாதிரியான தீர்வின் மூலம் அந்த பிரச்சனைகளை இல்லாமல் செய்யலாமண்டு எல்லா விதமான மதிப்பாய்வையும் செய்ய போது. அதே நேரம் இந்த குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கன நேரடி கண்காணிப்புகளை தான் இருக்க போகுது. அதுலேயும் இந்த திட்டம் சரியான முறையில் நிறைவேறணும் என்ற நோக்கத்துக்காக இந்த 18 பேரை கொண்ட குழுவில் யாராவது ஒரு ஆள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு பின்னடிக்கிறதுக்கோ அல்லாட்டிக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல யாராவது காலதாமதம் செய்வீனமா இருந்தால் கூட அவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இந்த 18 பேரை கொண்ட குழு தங்களோட வேலைகளை செய்யக்கல வெளியாக்கள் யாராவது இந்த குழுவுக்கு எதிரான செயற்பாடுகள் செய்தால் அந்த குழுவுக்கு சார்பாக அவர்களோட பாதுகாப்புக்கு தான் துணை நிற்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதே போல மக்கள் அந்த சேவையை பெற்றுக்கொள்ளேக்கல அல்லாட்டிக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி அவை கேள்வி எழுப்பேக்குள்ள அவை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற கடமை அரசியல் அதிகாரத்திடம் மட்டும் இல்லை, அரச நிறுவனங்களில் வேலை செய்கிற சகல அதிகாரிகளுக்குமே அந்த பொறுப்பு இருக்க வேணும் என்றதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இப்போ அண்மை காலமாக பேச பொருளாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த வாகன இறக்குமதி தொடர்பான அனுமதி. இந்த வாகன இறக்குமதி தொடர்பான அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிறகு இலங்கைன்ற பங்கு சந்தையில் ஒரு பாரிய அதிகரிப்பொன்றை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இது ஏன் இப்படி ஒரு மாற்றத்தை கண்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கல இந்த வாகன இறக்குமதி தொடர்பான அனுமதி பல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு நன்மதிப்பை சம்பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நேற்றைய தினம் இலங்கைன்ற பங்குகள் அனைத்துமே 186.4% ஒரு அதிகரிப்பை காட்டியிருக்குது. சுட்டி ஒன்றென்ற பெறுமதி 14,810 காணப்பட்டிருக்குது. இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக இன்னொரு பிரச்சனை ஒன்றும் எழும்பி இருக்குது. அது என்னன்னு சொல்லி 2018 பிறகு வாகன இறக்குமதி இல்லாததால 5000 பேருந்துகளுக்கு பற்றாக்குறையா நிலவி இருக்குது இந்த நாட்டில். இப்ப வாகன இறக்குமதி கொடுத்தா பிறகு தனியார் பேருந்து நடத்துகிற ஆக்கள் தங்களுக்கு தேவையான பேருந்துகளை இறக்குமதி செய்யக்குள்ள சுங்க திணைக்களத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க வேண்டி இருக்கும். அதே நேரம் வெட் வரிக்கும் என்ற குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டி இருக்கும். அப்படி பார்க்க போய்க்குள்ள ஒரு பேருந்து வாங்குறதுக்கான ஒரு கட்டண செலவு முன்பு இருந்ததை விட ஒரு 3 மடங்கு அதிகரித்த நிலையில் காணப்பட போகுது. அப்படி காணப்படைக்குள்ள இந்த அரசாங்கம் தனியார் பேருந்து நடத்துகிற ஆக்களை பற்றி கொஞ்சம் இன்னும் யோசிச்சிருந்திருக்கலாம் என்ற மாதிரி ஒரு போக்கும் போய்கொண்டிருக்கு. அந்த வகையில் இதே மாதிரி தான் எந்த விதமான வரி சலுகையும் இல்லாமல் பேருந்துகளை இறக்க வேண்டி இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் அவை பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட இருப்பதாகவும் அவை சொல்லியிருக்கின. இதன் மூலமாக தனியார் பேருந்து நடத்துகிற ஆக்களுக்கு இந்த பேருந்துகளை இறக்குறதுக்காக வேண்டி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வரி சலுகையை செய்யுமாறு தனியார் பேருந்து நடத்துபவர்கள தலைவர் கேட்டிருக்கிறார். அதே வேளையில் இன்றைய நாளில் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு புகைப்படம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி ஏகேடி அவருடைய உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவை அனுராதபுர வைத்தியசாலையில் போய் சந்திச்சதை பற்றின ஒரு புகைப்படம் தான் சமூக ஊடகங்களில் அதிக அளவில் இன்றைக்கு பரவப்பட்டு இருந்தது. இது தொடர்பாக மக்கள் தங்களோட கருத்துக்களை பதிவிடைக்கல என்னதான் ஜனாதிபதியாக இருந்த போதிலும் எங்களோட நாட்டுண்ட முதல்வராக இருந்த போதிலுமே தந்த அரசியல் செல்வாக்கு எதையுமே பயன்படுத்தாம சாதாரண மக்கள் மாதிரியே தனது தாயாருக்கும் அந்த வைத்திய வசதிகளை பெற்று கொடுத்திருக்கிறார் என்ற மாதிரியும் சொல்லி இவ்வளவு காலமும் இருந்த அரசியல்ல ஒரு ஜனாதிபதியா வந்தாலோ அல்லாட்டிக்கு அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் தங்களோட அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி எவ்வளவோ ஏகபோக சுகபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம். அதை எல்லாமே இவர் முறியெடுத்து காட்டியிருக்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் பதிவிடப்பட்டு கொண்டு இருக்குது.